வணக்கம். இந்த வீடியோ லெக்சரில் பிளேன் வேவ் ப்ராபகேஷன் இன் லாசி டயலெக்ட்ரிக் மீடியம் கான்செப்டில் இருக்க ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் சால்வ் பண்ண போகிறோம். ஸோ ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி லாசி டயலெக்ட்ரிக் மீடியமில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸ் பார்த்துக்கலாம். ஸோ மெயினாக இதில் என்ன கேட்பாங்க அப்படின்னா ப்ராபகேஷன் கான்ஸ்டன்ட் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லலாம். இந்த ப்ராபகேஷன் கான்ஸ்டன்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணாலே இதிலிருந்து அட்டெனுவேஷன் கான்ஸ்டன்ட்டும் ஃபேஸ் கான்ஸ்டன்ட்டும் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? ஸோ ஹியர் த சிக்மா வேல்யூ இஸ் நாட் ஈக்குவல் டு 0. லாசினாலே என்ன அர்த்தம்? அங்கே கண்டக்டிவிட்டி வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னு அர்த்தம். புரியுதா? ஸோ இங்கே ப்ராபகேஷன் கான்ஸ்டன்ட்டுக்கான ஃபார்முலா வந்து ரொம்ப சிம்பிள் தான். காமாவை நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுறோம்? ஆல்ஃபா ப்ளஸ் ஜே பீட்டா. இங்கே ஆல்ஃபான்றது அட்டெனுவேஷன் கான்ஸ்டன்ட், தட் இஸ் ரியல் டேர்ம். இமேஜினரி டேர்ம் வந்து ஃபேஸ் கான்ஸ்டன்ட், that is equal to square root of j omega mu into sigma plus j omega epsilon. Unit வந்து meter inverse. Okay, that is 1 by meter. Okay, attenuation constant and phase constantக்குன்னு தனியாக ஃபார்முலா இருக்குது. ஓகேவா? பட் நம்ம இந்த ப்ராபகேஷன் கான்ஸ்டன்ட் ஃபார்முலாவே ப்ரொசீட் பண்ணி அதிலிருந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். இது சம்டைம்ஸ் 2 மார்க்கில் கேட்கலாம். ஓகே, இந்த ஃபார்முலாவை. நெக்ஸ்ட்டு இன்ட்ரின்சிக் இம்பீடன்ஸ். இன்ட்ரின்சிக் இம்பீடன்ஸ் வந்து ஈட்டா இஸ் ஈக்குவல் டு square root of j omega mu by sigma plus j omega epsilon ohm. Velocity of propagation எப்படி find out பண்ணுறோம்? v is equal to omega by beta. That unit is meter per second. Wavelength வந்து lambda is equal to 2 by beta. Unit வந்து meter. ஸோ இந்த ஃபார்முலாஸ் மட்டுமே சம்டைம்ஸ் 2 மார்க்கில் கேட்கலாம், இல்லை 6 மார்க்ஸில் கேட்கலாம். Characteristics of lossy dielectric medium. Okay. First problem. A lossy dielectric is characterized by epsilon r is equal to 2.5, mu r is equal to 4, and sigma is equal to 10 to the power minus 3 Siemens per meter at a frequency 10 MHz. Find the attenuation constant, phase constant, velocity, wavelength and intrinsic impedance. So இந்த ப்ராப்ளமில் என்னெல்லாம் கொடுத்துட்டாங்க? mu r கொடுத்துட்டாங்க, epsilon r கொடுத்துட்டாங்க, sigma value that is conductivity is given, frequencyயும் கொடுத்துட்டாங்க. என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க? attenuation constant, phase shift constant, velocity, wavelength and intrinsic impedance. Okay, so already நான் சொன்ன மாதிரி alpha and beta வந்து gammaல இருந்து நம்ம find out பண்ணிக்கலாம். ஓகேவா? mu naught and epsilon naught values வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க. இந்த ரெண்டு கான்ஸ்டன்ட்ஸும் கண்டிப்பாக நம்ம தான் ஞாபகம் வச்சுருக்கணும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு ப்ராபகேஷன் கான்ஸ்டன்ட் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ ப்ராபகேஷன் கான்ஸ்டன்ட்டுக்கான ஃபார்முலா என்ன? காமா இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா ப்ளஸ் ஜே பீட்டா, தட் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஜே ஒமேகா மியூ இன்ட்டு சிக்மா ப்ளஸ் ஜே ஒமேகா எப்சிலான். ஸோ இந்த ஃபார்முலாவை நம்ம எப்படி எழுதலாம்னா எக்ஸ்பேண்ட் பண்ணியும் எழுதலாம். ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஜே இன்ட்டு 2πf. ஒமேகாவோட வேல்யூ என்ன? 2πf. மியூவை எப்படி எழுதலாம்? மியூ நாட் இன்ட்டு மியூ ஆர் இன்ட்டு சிக்மா ப்ளஸ் ஜே. ஒமேகாவோட வேல்யூ 2πf. எப்சிலான் வேல்யூ வந்து எப்சிலான் நாட் இன்ட்டு எப்சிலான் ஆர். ஸோ நெக்ஸ்ட் இந்த எல்லா வேல்யூஸையும் இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஜே 2π, எஃபோட வேல்யூ என்ன? 10 MHz. மெகானா என்ன அர்த்தம்? 10 to the power 6. ஓகே, இன்ட்டு மியூ நாட் வேல்யூ இது 4π இன்ட்டு 10 to the power minus 7. மியூ ஆர் வேல்யூ என்ன கொடுத்துருந்தாங்க? 4 into sigma oda value 10 to the power minus 3 plus j 2πf oda value into epsilon naught value multiplied with epsilon r value. ஸோ எல்லா வேல்யூஸையும் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு இந்த வேல்யூஸ் எல்லாம் சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். ஸோ இந்த எல்லா டேர்மையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? J315.827. ஸோ அதே மாதிரி இங்கே இந்த வேல்யூஸ் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா you will get that value J1390.7830 into 10 to the power minus 6. ஓகே, இந்த 10 power minus 3 இங்கே இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா இந்த வேல்யூவால் உள்ள மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ மல்டிப்ளை பண்ணோன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் இங்கே? ஸோ ஹியர் we can get j into 10 to the power minus 3. ஸோ we can get that value as J.315.827. கரெக்டாக? இங்கே மைனஸ் 3ஆல் மல்டிப்ளை பண்ணுறதுனால இந்த பாயிண்ட் வந்து இங்கே மூவ் ஆயிடுச்சு. அதே மாதிரி இந்த வேல்யூவால் இங்கே j டேர்மை மல்டிப்ளை பண்ணுறோம். j into j, j squared into 0.4393. ஸோ நம்மளுக்கு என்ன தெரியும்? j squared is equal to minus 1. கரெக்டா? ஸோ திஸ் டேர்ம் becomes மைனஸ். இங்கே ப்ளஸ்ன்னு இருக்கா? j squaredன்றது மைனஸ்ன்றனால ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ். ஸோ இந்த டேர்ம் இப்போ என்னவாயிரும்? நம்மளுக்கு ரியல் டேர்மாக மாறிடும். பிகாஸ் there is no j டேர்ம். இந்த டேர்ம் வந்து இமேஜினரி டேர்மாக இங்கே இருக்கும். ஸோ இது வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் டேர்ம். ஸோ இந்த காம்ப்ளெக்ஸ் டேர்மை நம்ம எப்படி சொல்லலாம்னா ரெக்டாங்குலர் ஃபார்ம்னு சொல்லலாம். இப்போது ஜென்ரலாக காம்ப்ளெக்ஸ் டேர்முக்கு ஸ்கொயர் ரூட் எடுக்க முடியாது. தட் இஸ் ரெக்டாங்குலர் ஃபார்முக்கு ஸ்கொயர் ரூட் எடுக்க முடியாது. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த ரெக்டாங்குலர் ஃபார்மை போலார் ஃபார்மாக கன்வெர்ட் பண்ண போகிறோம். போலார் ஃபார்முக்கு தான் நம்ம ஸ்கொயர் ரூட் எடுக்க முடியும். இது வரைக்கும் எல்லாருக்கும் புரியுதா? ஸோ இங்கே நம்ம கால்குலேட்டர் யூஸ் பண்ணி தான் இந்த ரெக்டாங்குலர் டு போலார் கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த பெரிய கால்குலேஷன்ஸ் எல்லாம் கால்குலேட்டரில் எப்படி போடுறதுன்றதை நான் சொல்லிடுறேன். ஓகே, இட்ஸ் வெரி சிம்பிள். ஹியர் யூ கேன் சிம்பிளி டேக் இந்த வேல்யூஸ் அப்படியே டைப் பண்ணலாம். நீங்கள் டு ஷிஃப்ட் இந்த பை சிம்பல். ஓகே, தட் இஸ் மல்டிப்ளைடு வித் 10
into 10 power, powerனா the cap symbol, 10 power 6, then multiplied with 4 into again shift pi. கரெக்டா அங்க 4 pi இருக்கா into 10 power minus 7 into 4. கரெக்ட். ஸோ இந்த வேல்யூஸை கரெக்டாக அதே சீக்வன்ஸில் தப்பு இல்லாமல் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஈக்குவல் சைன் போட்டிங்கன்னா we can get that answer. புரியுதா? இங்கே ஆன்சர் வந்துருச்சா? ஸோ எந்த ஒரு மிஸ்டேக்கும் இல்லாமல் பவர்லாம் கரெக்டாக போட்டிங்கன்னா நம்மளுக்கு ஆன்சர் வந்துடும். இப்போ மெயினாக நம்ம என்ன பார்க்க வந்தோம்னா ரெக்டாங்குலர் டு போலார் கன்வர்ஷன். இட்ஸ் வெரி சிம்பிள் கான்செப்ட். ஓகே, ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இங்கே கால்குலேட்டர் ஆன் பண்ணோன்னே உங்களுக்கு டிகிரி மோடு செட் ஆகிருக்கணும். டின்னு மேலே இருக்கணும். ஓகே, ரேடியன் மோடில் இருக்கக்கூடாது. சப்போஸ் அது ரேடியன் மோடில் இருந்ததுன்னா நீங்கள் இங்கே மோடு செட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு இடத்துல என்ன கிடைக்கும்? டிகிரி, ரேடியன், கிரேடியன்ட் இருக்கும். அதில் நம்பர் 1 ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா டிகிரி மோட் செட் ஆயிரும். ஸோ செகண்ட் கண்டிஷன் என்னென்னா உங்கள் கால்குலேட்டர் வந்து காம்ப்ளெக்ஸ் மோடில் தான் இருக்கணும். காம்ப்ளெக்ஸ் மோடில் இருக்கிறதுக்கு நீங்கள் இங்கே மோடு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா யூ கேன் see this. ஸோ இதில் காம்ப்ளெக்ஸுன்றதில் நம்பர் 2ல் இருக்கா? ஸோ 2ன்னு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா CMPLXன்னு செட் ஆயிரும். ஸோ இங்கே டாப் ஸ்க்ரீனில் நீங்கள் மெயினாக பார்க்க வேண்டியது டிகிரின்ற மோடு செட் ஆகிருக்கணும், CMPLX காம்ப்ளெக்ஸ் மோடு செட் ஆகிருக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் டைரெக்டாக இந்த வேல்யூக்கு தானே நம்ம போலார் எடுக்க போகிறோம். இந்த வேல்யூவை நீங்கள் அப்படியே கால்குலேட்டரில் டைப் பண்ணணும். ஓகேவா? ஸோ இங்கே என்ன பண்ணுறோம்? ஃபஸ்ட்டு மைனஸ் 0.4393 கரெக்டா? ப்ளஸ் இந்த ஜே டேமை ஃபஸ்ட்டு கொடுக்கக்கூடாது, வேல்யூ தான் கொடுக்கணும். 0.3158. இந்த ஜேன்றதை கால்குலேட்டரில் எப்படி யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஷிஃப்ட்டு இஎன்ஜிக்கு மேலே ஐன்னு ஒரு சிம்பிள் இருக்கா? ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இங்கே ஐ வந்துடும். இங்கே கால்குலேட்டரில் பார்த்தா உங்களுக்கு நல்லா தெரியும் ஐன்னு வந்துருச்சா? ஓகே, ஸோ இப்போது இந்த ரெக்டாங்குலர் ஃபார்மை நம்ம கொடுத்துருக்குற வேல்யூஸை அப்படியே இங்கே டைப் பண்ணிட்டோம். இந்த ரெக்டாங்குலர் ஃபார்மை போலாராக மாற்றுறதுக்கு என்ன பண்ணணும்னா இந்த ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணிவிட்டு இங்கே ப்ளஸ் சைனுக்கு மேலே POLன்னு இருக்கும் போலார். ஸோ போலார் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா யூ கேன் see this. இங்கே உங்களுக்கு என்ன கிடச்சிரும்? ஆர் வித் ஆங்கிள்னு வருதா? அந்த இது வித் ஆங்கிள் வருதா? அது வந்தோடனே ஈக்குவல் சைன் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இங்கே வேல்யூஸ் கிடச்சிரும். வேல்யூஸ் என்ன இருக்குது? 0.541. ஸோ உங்களுக்கு 0.54 வந்துருச்சா? நம்மளுக்கு மேக்னிடியூட் கிடச்சிருச்சு. அடுத்து ஆங்கிள் வேணும். ஆங்கிளுக்கு என்ன பண்ணணும்னா அப்படியே கண்டினியூஸாக ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணி ஈக்குவல் சைனை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா யூ கேன் see this ஆங்கிள் சிம்பிள் போட்டு 144.288 வந்துருச்சு. ஸோ we can take that value as such. ஸோ நம்மளுக்கு என்ன கிடச்சிருச்சு? போலார் ஃபார்ம் கிடச்சிருச்சு. ரெக்டாங்குலர் ஃபார்முக்கு போலார் ஃபார்ம் கன்வெர்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? இந்த போலார் ஃபார்முக்கு ஸ்கொயர் ரூட் எடுக்கலாம். ஸோ ஸ்கொயர் ரூட் எடுக்கிறதுனா இந்த மேக்னிடியூட்க்கு வந்து டைரெக்டாக நம்ம கால்குலேட்டர்லேயே ஸ்கொயர் ரூட் ஆஃப் 0.54ன்னு போட்டிங்கன்னா யூ கேன் கெட் திஸ் வேல்யூ. இப்போ ஆங்கிளுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்கொயர் ரூட் வந்து ஆங்கிளை பொறுத்த வரைக்கும் எப்படி எடுப்பீங்கன்னா இந்த ஆங்கிளில் டிவைடட் பை 2. ஸோ ஸ்கொயர் ரூட்னா என்ன அர்த்தம்? ஆங்கிளுக்கு ஸ்கொயர் ரூட் எடுக்கிறோன்னா என்ன அர்த்தம்? தட் வேல்யூ இஸ் டிவைடட் பை 2. ஸோ we can get that value 72 degree. That is polar. That is gamma value. இதுதான் நம்மளுக்கு அவுட்புட். பட் இங்கே நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? ஆல்ஃபா அண்ட் பீட்டா. ஸோ இப்போ இந்த போலார் ஃபார்மை இப்போ ஸ்கொயர் ரூட்லேருந்து வெளியில் எடுத்ததுக்கப்புறமா இந்த போலார் ஃபார்மை என்னவா கன்வெர்ட் பண்ண போகிறோம்? அகெயின் ரெக்டாங்குலர் ஃபார்மாக கன்வெர்ட் பண்ண போகிறோம். ரெக்டாங்குலர் ஃபார்ம்னா என்ன அர்த்தம்? ரியல் ப்ளஸ் இமேஜினரி. ஓகே, ஸோ இந்த ரியலை தான் நம்ம ஆல்ஃபான்னு சொல்கிறோம், இமேஜினரியை தான் பீட்டான்னு சொல்கிறோம். புரியுதா? ஸோ அகெயின் we are going to take this calculator. சிம்பிள் ப்ராசஸ் தான், the same procedure. இது காம்ப்ளெக்ஸ் மோடில் தான் செட் ஆகிருக்கணும். இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா டைரெக்டாக இந்த வேல்யூவை கண்டினியூஸாக டைப் பண்ண போகிறோம். எப்படி டைப் பண்ணுறோன்னா 0.7348 இந்த வேல்யூவை டைப் பண்ணிட்டோமா? டைப் பண்ண உடனே இப்போ ஆங்கிள் வரணும். ஆங்கிள் வர்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா இந்த ஷிஃப்ட்டு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஷிஃப்ட்டு ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த ஹைஃபன் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆங்கிள் வந்துடும். ஸோ ஷிஃப்ட்டு ஹைஃபன் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆங்கிள் வந்துடும். ஆங்கிள் வந்ததுக்கப்புறம் யூ கேன் கிவ் தட் வேல்யூ 72. இப்போது இந்த வேல்யூ கொடுத்ததுக்கப்புறமா என்ன பண்ணணும்? இதை ரெக்டாங்குலர் ஃபார்முக்கு நம்ம மாற்றணும். ரெக்டாங்குலர் ஃபார்ம் மாற்றுறதுக்கு ஷிஃப்ட்டு மைனஸ் சைன். ஓகே, இந்த மைனஸ் சைனில் RECன்னு இருக்கும். மைனஸ் சைன் போட்டிங்கன்னா A + BIன்னு வரும். தட் இஸ் ஈக்குவல் டு உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஸோ ஃபஸ்ட்டு வர ஆன்சர் வந்து அது வந்து ரியல் டேர்ம், தட் இஸ் 0.227 வருதா ரியல் டேர்ம். அதுக்கு அகைன் ஷிஃப்ட் எடுத்து ஈக்குவல் போட்டிங்கன்னா இமேஜினரி டேர்ம் கிடச்சிரும். இமேஜினரி டேர்ம் என்ன வருது? 0.6988ன்னு வருது. இங்கே கீழே ஐன்னு தெரியும், தட் இஸ் இமேஜினரி டேர்ம். புரியுதா? ஸோ இப்போ என்ன கிடச்சிருச்சு நம்மளுக்கு? காமாவோட வேல்யூ 0.227 ப்ளஸ் J 0.7. ஸோ இது வந்து ஆல்ஃபா வேல்யூ, இது வந்து பீட்டா வேல்யூ. ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ஆல்ஃபா பீட்டா கிடச்சிருச்சுன்னா இதுலேருந்து நீங்கள் என்னெல்லாம் கண்டுபிடிச்சிடலாம்? வெலாசிட்டி. வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு வாட்? ஒமேகா பை
பீட்டா. ஸோ ஒமேகாவோட வேல்யூ தெரியும் 2 பை எஃப் வந்து ப்ராப்ளமில் கொடுத்தாங்களா 10 × 10⁶ டிவைட் பை பீட்டாவோட வேல்யூ இங்கே கண்டுபிடிச்சிட்டோமா 0.7. இந்த வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் த வெலாசிட்டி ஆன்சர். அதே போல் வேவ் லென்த் கண்டுபிடிக்கணும் எப்படி கண்டுபிடிப்பீங்க 2 பை பை பீட்டா. ஸோ 2 பை பை 0.7 போட்டிங்கன்னா ஆன்சர் இஸ் வேவ் லென்த். புரியுதா?